பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ உள்ளே போய் படுங்க, வரேன் வரக்கூடிய சனிக்கிழமை நம்முடைய டிப்ளமோ அண்ட் மாஸ்டர் டிப்ளமோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த கிளாஸஸில் 10th படிச்சிருந்தாலே போதும். இது மாதத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். அதாவது சாட்டர்டேஸ், ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸில் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே, படிக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட்ஸை சரி பண்ணி அந்த ஒரு ஃபீல், அந்த சுகத்தை, அடுத்தவங்களுக்கு நோயை குணப்படுத்துகிற அந்த ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 1-1:30 ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு புரியல அளவுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். வேறு இன்ஸ்டியூட்டில் இல்லாத அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரைனிங் பர்பஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்டு நம்ம கிளினிக்கில் வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். அண்ட் அவங்களுக்கு ஒரு விஷயம், அது பல்ஸ் பேலன்சிங்காக இருக்கட்டும், பல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், பாயிண்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் வந்து பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறதா இருக்கட்டும், பாயிண்டில் நீட்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக கற்றுக்கிற வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட இன்ஸ்டியூட்டுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு 50 ஸ்டூடெண்ட் 100 ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு யாருக்கும் புரியாமல் ஸ்டேஜில் நின்று கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக 361 பாயிண்ட்ஸாக அவங்களுக்கு தெரிய வைப்போம். ஸோ ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் ஒரு பேட்சுக்கு எடுக்கிறது. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக நாங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவங்கள லொக்கேட் பண்ண வைப்போம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் லொக்கேட் பண்ண வைப்போம். ஸோ ஒட்டு மொத்தமாக உட்கார வச்சு ஓவராலாக கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இதான் கிளாஸ், இதான் சப்ஜெக்ட், இதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய வீக்கரோட ஸ்டைல் கிடையாது. நம்ம வீக்கரோட ஸ்டைல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக டீச் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இன்கேஸ் கிளாஸஸ் வர முடியாத பட்சத்தில் நீங்கள் லைவ் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கிறோமோ கிளாஸஸ், அதை நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்க முடியும். லைவாக நீங்கள் டவுட் கேட்க முடியும், லைவாக நாங்கள் டவுட்டை கிளியர் பண்ண முடியும். எல்லாமே பேஷண்ட் ஸ்டூடெண்ட் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். சேம் ஆல்ரெடி டிப்ளமோ படித்தவங்க, டிப்ளமோ பத்தாது. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்வேன், டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் உங்களால் பேஷண்ட்டுக்கு பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் வேறு, பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட் வேறு. சரிங்களா. ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க, ரிப்பீட் ஆகும், இல்லைனா ஸ்லோவாக குறையும், அப்படி இல்லைனா அந்த நோய் வந்து கான்ட்ரவர்சியாக மாறும். பட் ஆனால் நீங்கள் எப்போ மாஸ்டர் டிப்ளமோ படிக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு பேஷண்ட் அனலைசிஸ் முழுசாக கிடைக்கும். பேஷண்ட்டை வந்து சரியாக டயக்னோஸ் பண்ண முடியும். உங்களால் சரியான ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரே சிட்டிங்கில் உங்களால் பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நம்ம வீக்யூரில் இப்போ மாஸ்டர் டிப்ளமோவும் நடத்துகிறோம். மாஸ்டர் டிப்ளமோவுக்கு நம்ம வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்காது. நோட்ஸை வந்து ஒரு பிடிஎஃப்பில், சரிங்களா, ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பைரல் பைண்டிங்கில் கொடுப்பாங்க. மேம் நம்மளது வால்யூம் 1 எடுங்க. நாங்கள் பர்ஃபெக்டாக எங்களுடைய கிளினிக்கில், எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் புக்ஸ் 2 வால்யூம்ஸ் இந்த போல் எந்த இன்ஸ்டியூட்லையுமே இருக்காது. ஸோ இந்த வால்யூம்ஸ் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் உங்களுக்கு சப்ஜெக்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வால்யூமோட சப்ஜெக்ட் 5 pillars vital substance. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வைட்டல் சப்ஸ்டன்ஸ், causes of disease, 6 evils, 7 emotions, and 4 organs, diagnosis, 8 principal and extraordinary organs, and 4 C's, extraordinary vessels, grouping points, pathology, physiology. இது வால்யூம் 1. சரிங்களா. நாங்கள் மாஸ்டர் டிப்ளமோக்கு 1 year சொல்லுவோம். பட் ஆனால் நாங்கள் மாஸ்டர் டிப்ளமோ முடிக்கிறதுக்கு 1.5 years ஆயிடும், 2 years கூட ஆகலாம். ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக புரியணும். ஓகேங்களா. ஸோ புரிகிற
முடிகிற வரைக்கும் நாங்கள் அந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ பாருங்கள், செகண்ட் வால்யூமில் டங் டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் பேஸில் இருக்கும். ஃபுல்லாகவே டங் டயக்னோசிஸ், ஸ்கேல்ப் அக்குபஞ்சர், தலையில் போடக்கூடிய ஸ்கேல்ப் அக்குபஞ்சர், ஆரிகுலர் காதில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அண்ட் 29 பல்சஸ் டீச் பண்ணுறோம். 29 வகையான பல்சஸ் சொல்லிக் கொடுக்குறோம். பல்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் அட்வான்ஸ் கப்பிங் சொல்லிக் கொடுக்குறோம். கப்பிங்லேயே அட்வான்ஸ் கப்பிங் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் பேட்டர்ன்ஸ், இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறது. பேட்டர்ன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நீட்லிங் டெக்னிக்ஸ். நீடில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை எந்த அளவுக்கு டெக்னிக்கலி பண்ணுறீங்க அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கோர்ஸில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், நார்மலாக வீட்டில் உங்களோட வேலைகளை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம், ஸ்கூல் முடிச்சவங்களா இருக்கலாம், ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு வேலைகளில் ஜாபில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் இது படிக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. எந்த வயசுலையும் நீங்கள் படிக்க முடியும். ஸோ 10th படிச்சிருந்தா போதும், உங்களால் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் ஆக முடியும். நீங்கள் மருத்துவரானால் உங்கள் குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள் அனைவரையும், இனி வரக்கூடிய சமுதாயத்தையும் ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்க முடியும். ஸோ இன்றைக்கே முயற்சி எடுங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்துக்கலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா காலம் கொண்டு போன்றது நமக்கே தெரியும். மிஸ் பண்ணால் திரும்ப கிடைக்காத ஒன்று டைம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அனைவரும், எங்களோட நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் இருக்கணும். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இயற்கையான முறையில் எப்பேற்பட்ட நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மருத்துவர் இருக்கணும். கட்டாயமாக அக்குபஞ்சர் மருத்துவர். சரிங்களா? ஒரு நோய்க்கே நாம பல லட்சம் செலவு பண்றோம். சரிங்களா? பட் ஆனா ஒரு கோர்ஸ், நோயே இல்லாம நம்ம வாழ்றதுக்கு ஒரு சிறிய அமௌண்ட் தான் நாம செலவு பண்ண போறோம். அதை யோசிச்சு பெரிய ஒரு லைஃப், ஆரோக்கியமான வாழ்க்கை, பெரிய ஒரு கிஃப்ட். அது லைஃப்ல வந்து எவ்வளோ பணம் வச்சிருக்கவங்க கூட அதை அனுபவிக்க முடியாது. ஒரு நோய் வந்துட்டா இல்லையா? சாப்பிட முடியாது ஒரு நோய் வந்துட்டா, தூங்க முடியாது ஒரு நோய் வந்துட்டா. அதுல இருந்து நமக்கு விடுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.